அக்கா எக்ஸாம்லாம் முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. பெரியம்மா, அண்ணா எப்படி எக்ஸாம் எழுதினாரு? இரு தாரா, இரு. தாரா, ஆ தர்ஷன் அண்ணா சூப்பரா எழுதியாச்சுல்ல? ஆ நல்லா பண்ணியிருக்கேன் தாரா. அப்படியா? அப்போ 100க்கு 100? இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக 80 மேலே வந்துடும். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஹலோ, அது நீ ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல, பார்கவி கைட் பண்ணா நீ படிச்ச, அப்படி சொல்லு. ஏ விடுறி, நல்லா எழுதிட்டான்ல, அதான் முக்கியம். இந்த பாரு தர்ஷா, சித்தி உனக்கு ஸ்வீட்டு கிண்டி வைக்கிறேன். சூப்பரா எக்ஸாம் எழுதிருக்கல, அதுக்காண்டி. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும்ல சித்தி? அதேதான், கரெக்ட். நந்தினி, நந்தினி, நாங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏங்க? இல்ல, அடுத்த எக்ஸாம் ஏதோ டஃப்பான பேப்பரா, அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஏதோ புக்கெல்லாம் வாங்கணும்னு பார்கவி சொல்லியிருக்கா. நாங்க கடைக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வருவோம், சரியா? சரி, வாங்கிட்டே வாங்க,